கல்வி மாநில பட்டியலிருந்து பறிக்கப்பட்டது. நீட் தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ உச்சநீதிமன்றம் அதை மறுத்திருக்கு. அதே கேஸ் ரிவ்யூக்கு வந்தது, தீர்ப்பு வேற மாதிரி வந்தது. அப்புறம் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு நீட்டுக்கு சாதகமாக அமெண்ட்மெண்ட் சேர்த்து சட்டமாக்கிட்டாங்க. அதாவது நீட் நடைமுறைகள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கெடுபிடிகள், கேள்வித்தாள் கசிவுகள், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு தேர்வு முறைகள் நேர்மையா நியாயமா நடத்தப்படவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நீட்டால தற்கொலைகள் பெருகிறதும் படித்த மாணவர்கள் பிள்ளுங்கு தள்ளப்படுறதுமா நீட் அறிமுகப்படுத்தப்பட்டு முறைகேடுகள் இல்லாமல் நடந்ததா வரலாறு இல்லை. போராட்டங்கள் நியாயமா ஜனநாயக முறைப்படி அமைதி வழியில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நடக்கும். 20 நாள் வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அப்புறமும் கூட அவங்களோட அரசியல் லாப நட்ட கணக்குகளை ஈவுவகை மட்டுமே யோசிக்கணும்னா அது மக்களாட்சின்னு, மக்கள் நலம் விரும்பும் ஆட்சின்னு எப்படி எடுத்துக்கணும்? வெளியிலிருந்து படையெடுப்போ தாக்குதலோ நடந்தா மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு அதே மக்களை தன் படையை வச்சு கொடூரமா தாக்கும்னா, அதுவும் அமைதி வழி போராட்டத்தை கலைக்க கோர முகம் காட்டும்னா, சொந்த தாயே பேயா மாதிரி ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. அரசு ஆட்சி அப்படின்னாலே ஆண்டன் அடிமை மனோபாவம் வந்துடுறோம். ஆட்சியாளர்கள் தங்களை அரசர்னும் ஆளப்படுறவங்க எல்லாம் அடிமைகள்னு அர்த்தமா? இந்தியா மக்களாட்சி நாடு இல்லையா? மக்கள் நலம் கருதுறதும் அதை பேணுறதும் தானே ஆட்சி செய்யற அரசோட கடமை. அதைத்தான் நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா மக்கள் விருப்பத்தின் பேர்ல மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த அரசு மக்கள் விரும்பாத கொள்கைகளை நடைமுறைகளை திணிக்கிறதும் கட்டாயப்படுத்துறதும் எதுக்காக? கல்வி மாநில பட்டியலிருந்து பறிக்கப்பட்டது. 2013 நீட் தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ உச்சநீதிமன்றம் அதை மறுத்திருக்கு. அப்போ 2013 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது என்னாச்சு? அதே கேஸ் ரிவ்யூக்கு வந்தது, தீர்ப்பு வேற மாதிரி வந்தது. விசாரணை நேர்மையா நடக்கல, தீர்ப்பே புது மாதிரியா வந்தது. 2013 சரியா விசாரிக்காம தீர்ப்பு வழங்கப்பட்டதா சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு நீட்டுக்கு சாதகமா 10D அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் சேர்த்து சட்டமாக்கிட்டாங்க. இப்ப இந்தியா பூராவும் இந்த நீட் தேர்வு சட்டப்படி நடக்குது, ஆனா சரியா நடக்கல. அதாவது நீட் நடைமுறைகள் நியாயமா பூத்தப்படல, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கெடுபிடிகள், கேள்வித்தாள் கசிவுகள், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு தேர்வு முறைகள் நேர்மையா நியாயமா நடத்தப்படவே இல்லை. தமிழ்நாடு மாதிரி சில மாநிலங்கள்ல பரீட்சை எழுத வந்த மாணவர்களை என்னமோ பதுக்கி வச்ச கொள்ளை பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி செக் பண்றாங்க. வேற சில மாநிலங்கள்ல ஜன்னல் வழியா புக்கை திறந்து வச்சுக்கிட்டு பதில் சொல்லி கொடுத்து பரீட்சை எழுத சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீட்டால தற்கொலைகள் பெருகிறதும் கேள்வித்தாள் கசிவால படித்த மாணவர்கள் பிள்ளுங்கு தள்ளப்படுறதுமா பாதிப்புகள் ரொம்ப பெருசா இருக்கு. நீட் அறிமுகப்படுத்தப்பட்டு முறைகேடுகள் இல்லாம நடந்ததா வரலாறு இல்லை. மாணவர்கள் படிச்சா மட்டும் பத்தாது, பணக்காரங்களும் இருக்கணுமோ, குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல பிறந்திருக்கணுமோ, இந்த மாதிரியான எண்ணங்கள் மாணவர்கள் மனசுல வரும். பொறுமை எல்லாம் கடந்து போச்சு, போராட்டங்கள் தொடங்கப்பட்டது. போராட்டங்கள் நியாயமா ஜனநாயக முறைப்படி அமைதி வழியில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நடக்கும். 20 நாள் வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அப்புறமும் கூட அந்த போராட்டத்தை கலைக்க மட்டுமே முயற்சி நடக்கும். பேசவோ 1-2 கோரிக்கைகளை நிறைவேற்றவோ கூட தயார் இல்லை. அப்பவும் கூட அவங்களோட அரசியல் லாப நட்ட கணக்குகளை ஈவுவகை மட்டுமே யோசிக்கணும்னா அது மக்களாட்சின்னு, மக்கள் நலம் விரும்பும் ஆட்சின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? கல்வித்துறையில முறைகேடு செஞ்சா பாதிப்பு அங்க படிக்க முடியாம போன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, படிச்சுட்டு அரைகுறை அறிவோட வெளியில வர்ற மருத்துவர்களால அவங்க கையில வைத்தியம் பார்த்துக்க வர்ற அப்பாவி ஜனங்களுக்கு என்ன? வெளியிலிருந்து படையெடுப்போ தாக்குதலோ நடந்தா மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு அதே மக்களை தன் படையை வச்சு கொடூரமா தாக்கும்னா, அதுவும் அமைதி வழி போராட்டத்தை கலைக்க கோர முகம் காட்டும்னா, சொந்த தாயே பேயா மாதிரி ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பிள்ளைகள் அவங்க உசுரை காப்பாத்திக்க தன் தாயோடவே போராட வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு தாயையே எதிர்க்க வேண்டிய நிலைமையில் இருப்போமே
அப்படிங்கிற குழப்பமும் உயிர் பயமும் மாறி மாறி வந்து போகுது. போராட்டம் தாய்க்கு எதிரா இல்லை, பேய்க்கு எதிரா அப்படின்னு பிள்ளைகள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் இந்த போராட்டம் கட்டுக்குள்ள இருக்கும்.